இப்போ போகுது. ஃபில்ம் பண்ணும்போது என்ன ஷார்ட்ஸும் எடுத்துடலாம். ஓகே, இதை அடிச்சுன்னா ஓகே, அந்த இது வரும். சரியா? சரி, பார்த்தியா? ரைட். ஆமாம், இப்போ நான் பேச ஆரம்பிச்சிடுறேன். நீ கம்முன்னு அப்படியே ஒன்றும் பண்ணாது. இப்போ நான் தமிழில் பேச போகிறேன். சரியா? எல்லாருக்கும் வணக்கம். இதுதான் ஐஎஸ் ராக் என்று சொல்வார்கள். ஆஸ்திரேலியா, மத்திய ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு குன்று என்று சொல்லலாம், அல்லது பாறை. இது இங்கு வாழுகின்ற பழங்குடி மக்களுக்கு இது ஒரு புனிதமான இடம். விவிலியத்தில் நாம் வாசிக்கிறோம், நீ அந்த பக்கம் பாரு, நீ ஒரு பாறை, இந்த பாறையின் மேல் நான் திருச்சபையை கட்டுகிறேன் என்று இயேசுநாதர் இதையே சொல்லி இந்த குன்றுகளையும் பாறைகளுக்கும் ஒரு புனிதத்தன்மையை உருவாக்கி நமக்கு கொடுத்திருக்கிறார். இறைவன் இந்த குன்றுகளில் வாழ்கிறார், பாறைகளில் இருக்கிறார், கற்களில் இருக்கிறார் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதுதான் ஒரு அழகான ஒரு பாறை. எவ்வளவு அழகு தெரியுமா? மாலையிலே அதனுடைய வண்ணங்கள் மாயா ஜாலமாக நேற்று நாங்கள் பார்த்தோம். இதை செடிமெண்ட்ரி ராக் என்று சொல்வார்கள். இது ஏறக்குறைய ஒரு 40 million years old செடிமெண்ட்ரி ராக். இது கடலுக்கடியில் உருவாகி இருக்கலாம். அதுக்கப்புறம் காற்றும் மழையும் பருவநிலையும் அதை உருக்கி ஒரு காலத்தில் இது மாதிரி 10 மடங்கு இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ மண்ணாகிவிட்டது. அந்த மண்ணு தான் இங்கே இருக்குது. அது எப்படி சிகப்பாக இருக்கோ அதே மாதிரி தான் இந்த மண்ணும் இங்கே சிகப்பாக தான் இருக்குது. ஸோ இதை பார்க்கணுன்னா ரொம்ப கஷ்டம். எனது நண்பர் சாம் பேர்த்திலிருந்து வண்டி ஓட்டுறாரு. இப்போ அந்த வண்டியை காட்டுறோம். ஏறக்குறைய நாங்கள் 13,000 கிலோமீட்டர் நாங்கள் அப் அண்ட் டவுன் ஏறக்குறைய ட்ரைவ் பண்ணியிருக்கோம். இது கஷ்டமான ஒரு பயணம். ஏறக்குறைய 17 நாட்கள் இதற்காக நாம் செலவிடுகிறோம். ஏறக்குறைய 6 லட்சம் ரூபாய் இந்த பயணச் செலவு ஆகும். எல்லாம் எனது நண்பர் சாம் தான் எனக்கு ஒரு வெகுமதியாக தந்திருக்கிறார். போன வருடமும் அழகாக நாங்கள் ப்ரூம் சென்றோம். எங்கள் வேலையே இதுதான், ஊர் சுற்றுற வேலை. போய் இறைவனுடைய படைப்பை பார்த்து அதை ஆசீர்வதித்து அங்கிருக்கின்ற கற்களுக்கும் நாங்கள் ஆசி வழங்குகிறோம். இறைவனுடைய அன்பை சொல்லுகிறோம். உலகமெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள். மார்க் 16:15 அதைத்தான் நாங்கள் செய்தோம். உலகமெல்லாம் இன்றைய தினம் நாம் சீக்கிரமாக சென்று அறிவிக்கலாம். ஏனென்றால் இப்பேற்பட்ட அழகான ஊர்திகள், இதுதான் மிட்சுபிஷி பஜேரோ என்று சொல்லக்கூடிய ஒரு தரமான வாகனம். இதில் அவ்வளவு அழகாக பயணிக்கலாம், பல மைல்கள் ஓட்டலாம். அதில் இருக்கின்ற எந்திரம் அவ்வளவு அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்குள்ளே அழகான ரெஃப்ரிஜரேட்டரும் இருக்கிறது, குளிர்சாதன பெட்டி இருக்கிறது. இதுதான் எங்களுடைய இல்லம். நாங்கள் மாலை நேரத்தில் அதை கீழே இறக்கி ஒரு டென்ட் ஆக்கி, அவர் சாம் மேலே படுப்பார், நான் கீழே படுப்பேன். குளிக்க வேண்டுமென்றால் இதில் கூட தண்ணீரை வைத்து இங்கேயே நாம் குளிக்கலாம். ஸோ அப்பேற்பட்ட வசதிகளும் இந்த வாகனத்தில் இருக்கின்றன. இங்கே உணவும் மற்ற எல்லாமே இதற்கு உள்ளே இருக்கிறது. ஆகவே 17 நாட்களும் நம்ம எந்த தொந்தரவும் இல்லாமல் ஃபுல்லாக சுற்றலாம். ஐஎஸ் ராக் வந்திருக்கோம்னா இது ஒரு பெரிய வெற்றிங்க. இங்கே பாருங்கள், இதுதாங்க அழகு, இதுதாங்க அழகு, அழகே அழகு. அழகே அழகு.
இந்த கேமராவில் என்ன நான் ஓடி வர்ற மாதிரி ஒரு ஷாட் எடு.